எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் வந்து பார்த்திங்கன்னா துர்கா. இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம வந்து காலையில் எழும்புனா சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்குமே நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். காலை ஷிஃப்ட்டு காலையில் காப்பி போடணும், காலையில் வீட்டில் பெருக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள ரெடி பண்ணணும், துணிமணி துவைக்கணும், அடுத்தது காலை சாப்பாடு செய்யணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், அப்புறம் டீ கேட்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் சமைக்கணும், மறுபடியும் எல்லாருக்கும் பரிமாறணும், மறுபடியும் பாத்திரம் கழுவணும், இதில் இடையில மாவு அரைச்சிக்கணும், இதில் மற்ற டூட்டிகள் இருக்கும் அதையும் பார்த்துக்கணும், இதில் துணிமணி எடுத்தாந்து வச்சு நம்ம மறுபடியும் காய வச்சதெல்லாம் மடிக்கணும். இப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக கல்யாணம் பண்ணி நம்ம என்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே வர்றோமோ, நமக்கு வந்து எப்போ நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இது ரொட்டீனாக இந்த வேலை நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வேலையை நம்ம யாருக்கிட்டேயும் பொறுப்பாக விடவும் நம்மளால முடியலை. நம்ம யார்கிட்ட விட முடியும்? அதனால் இது நமக்கான வேலை, இது நம்ம தான் செய்யணும், நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி நம்மளே நம்ம மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு செய்கிற வேலை தான் அது. இதில் நம்ம வந்து சுமையாகவும் நினைக்க முடியலை. ஏன்னா நம்ம குடும்ப உறவுகளுக்காக நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனால நம்ம முடியுதோ முடியலையோ நம்ம கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கான வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதையும் தாண்டி நமக்காக நமக்கான ஒரு லைஃப்பை நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா தலையில் இருக்க முடி கூட இவ்வளோது முடி கொட்டும். அந்த முடியை ஏன் நம்மளால் பராமரிக்க முடியலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அதுக்கு கூட நம்ம டைம் ஒதுக்குறதில்ல. நம்ம முகத்தையோ இல்லை நம்மளுக்காக நம்ம உடம்பை பற்றியோ நம்மளை எதை பற்றியும் நம்ம கேர் பண்ணிக்கிறதே இல்லை. மிச்சம் மீதி பிள்ளைங்க வைக்கிறதா இருக்கட்டும், ஐயோ வீட்டில் நம்ம தானே சமைக்கிறோம், நம்ம வைக்கிற குழம்பு கறி வீணாக விடுதே அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்னஸ்ஸுங்கிறது நம்ம உடம்புல இருக்காது. இதெல்லாம் எதனால் நம்மளை ஏன் நம்ம இப்படி வச்சுக்கணும்? அதையெல்லாம் நம்ம செய்யாமல் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டு, மிச்ச மீதி இல்லாத அளவுக்கு நம்ம யாரோட மிச்ச மீதியும் திங்காத அளவுக்கு நம்மளை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நமக்காக காலையில் ஒரு 1/2 மணி நேரம் எந்த வேலை இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகணும். அதே போல் நம்ம உடம்பு ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நமக்காக நம்ம நேரம் ஒதுக்கி செய்யணுங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பசங்களாக இருக்கட்டும் சரி, அதே போல் கணவர்களாக இருக்கட்டும் சரி, எல்லாரும் அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தான் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு நம்ம தான் எதையுமே பார்க்காம போய்கிட்டுருக்கோம். அதுமாரியெல்லாம் இல்லாமல் நமக்காக, நம்ம உடம்புக்காக நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும். இப்போ நதியா இருக்காங்க சினிமா நடிகை. அவங்க பார்த்திங்கன்னா 60 வயசும்பாங்க, 62 வயசும்பாங்க. அப்படியே நம்ம சின்ன வயசில் பார்த்த நதியாவா இன்றைக்கி நம்ம கிழவி ஆகிட்டோம், இன்னும் அவங்க அப்படியே இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னா, அதுக்கு காரணம் அவங்க அவங்க உடம்பை பராமரிக்கிற விதம். அதே போல் நம்மளும் நமக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி உடற்பயிற்சி செஞ்சுக்கணும், வாக்கிங் போகணும், அதே போல் யோகா அமைதியாக நம்மளை வச்சுக்கணும், சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். அதுக்காக அவங்கள நம்ம பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. சின்ன சின்ன வேலைகளை எல்லாரையும் செய்ய விடுங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லார்கிட்டேயும் பொறுப்பை கொடுங்க. நம்மளே நம்ம பொறுப்பு பொறுப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளே மனசுக்குள்ளே வச்சுக்காமல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்கிற அளவுக்கு பழக்கி விட்டுருங்க பிள்ளைங்களுக்கும். அதே போல் சேமிப்புங்கிறது உங்கள் கையிலையும் வருமானம் இருக்கட்டும். எல்லாமே கணவர் பார்த்துக்குவாருன்னு நம்ம கையில் எந்த ஒரு சேமிப்போ எந்த ஒரு காசு பணம் எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாதுங்க. அதனால் நமக்காக நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் அனாவசியமாக ஆர்டர் போடுறது, பார்க்குறதையெல்லாம் பார்த்தா நமக்கு வாங்கணும்னு தான் தோணும். அதெல்லாம் வாங்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்துலேயும் சரி, இப்போ எங்கள் வீட்லேயுமே சரி, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்போம், அதே போல் ஆடி தள்ளுபடி வந்தால் எடுப்போம். மற்றபடி ஆன்லைனில் போய் இந்த இன்றைக்கி ஒரு புடவை எடுக்கிறது, நாளைக்கு ஒரு புடவை பார்க்குறதெல்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தினம் ஒரு புடவை ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது நம்மள்ட்ட காசு பணம் தங்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆன்லைன் ஷாப்பிங்கிறது வச்சுக்கவே கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் ரூ. 1 காசு தங்காது. அதனால் அதெல்லாம் வச்சுக்காம அனாவசியமாக வாங்க தேவையில்லையே, நம்ம என்ன அடிக்கடியாக நம்ம வெளியில் ஃபங்க்ஷன் போய்கிட்டே இருக்கோம். அதனால் நமக்கு இருக்கிற துணிமணிகள் போதும், எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதே போல் மளிகை லிஸ்ட்டு வாங்கினாலுமே எது நமக்கு தேவை, எது அதிகமாக பிள்ளைங்க வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை அதிகம் வாங்கி வச்சுக்கிட்டு, எது தேவையில்லையோ அதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக சமைங்க, சிக்கனமாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம வெறும் சாதத்தை வடித்து கொட்டி வெறும் சாப்பிட்றதுலலாம் நமக்கு சத்து வராது.
அதுக்கு நிறையா சீட்ஸ் வகைகள் பாதாம், பிஸ்தா, ஆப்பிள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்ம உடம்பும் ஃபிட்னஸாக இருக்கும். அதேபோல் சமையலும் வேஸ்ட்டாக போகாது. அதனால் எல்லாமே லெவலாக சமைக்கிறதும் சரி, சாதம் வடித்தாலோ குழம்பு வைக்கும்போதோ நிதானமாக லெவலாக சமைச்சு சாப்பிட்டுட்டு சிக்கனமாக வாழுங்க. நமக்காக நம்ம வாழுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல்